எல்லாருக்கும் வணக்கம். நான் சுதாகரன், மிஷன் டைரக்டர் ஆஃப் நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம். நான் முதல்வன்ல இருந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் போட்டித் தேர்வு மாணவர்களுக்காக அவங்களுடைய நலனுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான இனிஷியேட்டிவ் உங்களுக்கு தெரியும். பிரிலிம்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு 1000 பேருக்கு 7500 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். மெயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு 25000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இதை தாண்டி கவர்மெண்ட் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல 225 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம அங்க வீக்லி டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச் யார் வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி அக்சஸ் இருக்கு. However, we have lot of demand from students from அண்ணா நகர் that நான் முதல்வன் டெஸ்ட் பேட்சை அண்ணா நகருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் கேட்கறாங்க. அதை பூர்த்தி பண்ணும் விதமாக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட் அண்ணா நகர் நாங்க பண்ணலான் இருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இந்த டெஸ்ட் பேட்ச் பண்றோம் அப்படின்னா, மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி இங்க சில டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர், எஸ்டிஐன்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல நம்ம வீக்லி பேசிஸ்ல டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை நிறைய மாணவர்கள் ஆக்டிவா எழுதிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட டெஸ்ட் ரெகுலரா எழுதின மாணவர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல ரெசிடென்ஷியல் கோச்சிங் எடுத்த மாணவர்கள் மட்டும் பார்த்தோம்னா 225 பேர்ல 67 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. பார்ட் டைம்ல படிச்ச மாணவர்கள் 12 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அது இல்லாம ஸ்காலர்ஷிப் ஒன்லி கேண்டிடேட்ஸும் நிறைய பேர் எழுதினாங்க. பட் ஹவவர் மாணவர்களோட கோரிக்கை என்ன இருக்கு அப்படின்னா, அண்ணா நகர்ல தான் நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம். அண்ணா நகர்ல தான் எங்களுக்கு தேவையான மற்ற நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அண்ணா நகர்ல எங்களுக்கு டெஸ்ட் பேட்சை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு லாங் ஸ்டாண்டிங் டிமாண்ட் இருக்கு. லாஸ்ட் இயர்ல இருந்தே ஸ்டூடெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர்ல பார்த்தோம்னா we did not have any facility in அண்ணா நகர். ஸோ அதனால அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுல டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. Now we have our facility, we have our study hall at Anna Nagar. ஒரு 200 people capability இருக்கக்கூடிய ஸ்டடி ஹால் இருக்கு. அங்க டெஸ்ட் பேட்ச் கொடுக்கணும் அப்படின்ட்டு we are willing to give to ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பூர்த்தி பண்ற மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் that is open to all. We wanted to give a test batch, நான் முதல்வன் test batch, which is extended to everybody in அண்ணா நகர். விருப்பப்படுற யார் வேணா எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச். அதை வேரியஸ் பேட்சஸாக நடத்தலாம் அப்படின்ட்டு நினைக்கிறோம். நீங்க நினைக்கலாம், why government wanted to do this, why government is actively involving in this அப்படிங்கிற விஷயத்தை நான் முதல்ல உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். டீடைல்ஸ் ஆஃப் த டெஸ்ட் பேட்சை பத்தி நம்ம போறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் இந்த திட்டத்தை ஆரம்பித்ததற்கான நோக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியும், தமிழ்நாடு அரசினுடைய இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு அரசினுடைய இலக்கு என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி ரிசல்ட்ல மினிமம் 10% மாணவர்களாவது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவ மாணவியர் 10% யூபிஎஸ்சி எக்ஸாம்ல, ஐஏஎஸ் எக்ஸாம்ல ஃபைனல் ரிசல்ட்ல 10% மாணவர்கள் இடம்பெறணும். 1000 பேர் செலக்ட் பண்றாங்கன்னா அதுல 100 மாணவர்களாவது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இருக்கணும். அந்த ட்ரெண்ட் 2016 வரைக்கும் அந்த ட்ரெண்ட் கீப் அப் ஆனிச்சு. 100ல இருந்து 115 கேண்டிடேட் வரைக்கும் செலக்ட் ஆயிட்டு இருந்தாங்க. நம்ம 2017க்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த ட்ரெண்ட் ஸ்லோவா டிராப் ஆக ஆரம்பிச்சது. அது 2021ல ரொம்ப லோவா போய் 27 மாணவர்கள் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. இதை பார்த்த தமிழ்நாடு அரசு இதுக்காக நம்ம நான் முதல்வன் வழியா நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முதல்வன் இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது ஒரு பக்கம், ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் கொடுக்குறோம். why we wanted to extend prelims test to அண்ணா நகர், why we wanted to cover most of the students in அண்ணா நகர் அப்படிங்கிறது தெரியணும். we have analyzed data. அந்த டேட்டாவை பார்க்கும் பொழுது prelims எவ்வளவு பேர் எழுதுறாங்களோ அதுல 8ல இருந்து 10% பேர் ஃபைனலா செலக்ட் ஆகுறாங்க. இன் பிட்வீன் மெயின்ஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அந்த ஸ்டேஜோட இம்பாக்ட் இருக்கு. ஹவவர் நாங்க அந்த நம்பர்ஸை பார்க்கும் பொழுது, இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது பிரிலிம்ஸ் எத்தனை பேர் நம்ம ஊர்ல இருந்து எழுதுறாங்களோ அதுல இருந்து 8 to 10% பேர் ஃபைனலா செலக்ட் ஆகுறாங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட்ல 10% செலக்ட் ஆகணும்னா பிரிலிம்ஸ்ல செலக்ட் ஆகிறவங்களும் ஓவரால் பிரிலிம்ஸ் நம்பர்ல 10% இருக்கணும். 14000 பேர் எடுக்கிறாங்கன்னா மினிமம் 1400 பேர் தமிழ்நாட்டில இருந்து இருக்கணும். 10000 பேர் எடுக்கிறாங்கன்னா 1000 பேர் இருக்கணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் 2011ல இருந்து 2016 வரைக்கும் எழுதிட்டு இருந்தேன். அந்த டைம்ல நம்ம எக்ஸாம்ஸ் இதர் காயிதே மில்லத்துல நடக்கும், இல்லாட்டி பிரசிடென்சி காலேஜ்ல நடக்கும், இல்லாட்டி பிரசிடென்சி ஸ்கூல் உமன்ல மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். அப்போ நான் பார்த்திருக்கேன்,
ஒரு 1200 பேர் 1300 பேர் எழுதிட்டு இருப்பாங்க. சரி, அப்படிதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும்னு ஐ வாஸ் ட்ரைங் டு சி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ரீசன்ட் இயர். டு அவர் சர்ப்ரைஸ் only 293 students have appeared in mains. அப்போ 293 students தான் prelims clear ஆயிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்ல அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா 27 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபைனலா வந்து யூபிஎஸ்சி ரெக்கமெண்டட் லிஸ்ட்ல இருக்காங்க. இதே வந்து நம்ம 2022ல எடுத்தோம்னா 453 பேர் வந்து தமிழ்நாட்டில இருந்து மெயின்ஸ் எழுதியிருக்காங்க, 36 பேர் வந்து ஃபைனல் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. 2023ல வந்து 585 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஃபைனல் லிஸ்ட்ல வந்து 47 பேர் வந்து வந்திருக்காங்க. இந்த வருஷம் 632 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வந்து 8 to 10%. அந்த 8 to 10% ப்ரிலிம்ஸ்ல செலக்ட் ஆகிறவங்கல இருந்து 8 to 10% ஃபைனலா வருது. ஹையஸ்டா 10% வருது, லோவஸ்டா வந்து 8% வருது. அப்ப ஃபைனல் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம முதல்ல நிறைய பேரை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண வைக்கணும். நிறைய மாணவர்கள் நாங்க பார்க்குறோம், they have very good talent in presentation, they have very good writing skill, they have very good understanding. அவங்களுடைய மே மாசத்துல இருந்து அவங்க ப்ரிலிம்ஸ் மிஸ் ஆனிச்சுன்னா கூட ஒரு ஜூலைல இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜியோட உட்காந்து திருப்பி மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மெயின்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் எழுதுறாங்க, ஜிஎஸ் ஸ்ட்ராங் பண்றாங்க, ஆப்ஷன் ஸ்ட்ராங் பண்றாங்க, எத்திக்ஸ் ஸ்ட்ராங் பண்றாங்க. ஹவவர் திருப்பி ப்ரிலிம்ஸுக்கு வந்து திருப்பி டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அல்லது ஜனவரில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பட் ஃபைனலி கட் ஆஃப்ல இருந்து ஒரு 5 மார்க் கேப்லயே போய் மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் அந்த மாதிரி 3 வருஷம் 4 வருஷம் மிஸ் பண்றாங்க. அந்த மாதிரி 3-4 வருஷம் மிஸ் பண்ணும்போது அவங்களோட எனர்ஜி குறைஞ்சிருது. திருப்பி அவங்க வந்து அந்த அந்த கிளாஸ் சீலிங்கை உடச்சி வெளியில வரும் பொழுது அவங்களுக்கு எனர்ஜி இருக்கா அப்படின்ட்டு தெரிய மாட்டேங்குது. அப்போ earlier people clear prelims, அவங்க சீக்கிரம் கிளியர் பண்றது மூலியமா இல்ல அவங்களை கிளியர் பண்ண வைக்கிறது மூலியமா தமிழ்நாடுடைய சக்சஸ் வந்து அதிகரிக்கும். அப்போ ப்ரிலிம்ஸ்ல நிறைய பேரை வந்து நம்ம புஷ் பண்ணணும். நிறைய பேர் வந்து எந்த டெஸ்ட் பேட்சும் போடாம இருப்பாங்க, இல்ல ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் நம்பி இருக்கிறவங்க நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பேட்ச் ஏற்கனவே எழுதிட்டு இருக்கிற மாணவர்களும் இருப்பாங்க, இல்ல இனிமே ஏதாவது டெஸ்ட் பேட்ச் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிற மாணவர்களும் இருப்பாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சிலர் வந்து வருஷம் வருஷம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. அவங்க வந்து இன்டர்வியூ போவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு 15 நாள் டைம் இருக்கும், இல்லை 1 மாதம் டைம் இருக்கும், சில நேரம் 1 வாரம் தான் டைம் இருக்கும். ஆனாலும் அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. வேறஸ் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாத கேண்டிடேட் லாஸ்ட் 2 வருஷமா சின்சியராக படிச்சுட்டு இருப்பாங்க. 8 மணி நேரம் படிப்பாங்க, 9 மணி நேரம் படிப்பாங்க, ஃபுல்லாக புக்கெல்லாம் ரிவைஸ் பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிச்சிருப்பாங்க, லக்ஷ்மிகாந்த் படிச்சிருப்பாங்க, பிஎம்எஃப் ஐஏஎஸ் படிச்சிருப்பாங்க, ஜாகிரஃபி என்சிஆர்டி ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்பெக்ட்ரம் படிச்சிருப்பாங்க, ஸ்பெக்ட்ரம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஹவவர் ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் ஆகாது. அங்கே கடைசியாக ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும். ப்ரிலிம்ஸுங்கிறது நிறைய பேருக்கு வந்து நைட்மேர். அன்டில் யூ கிளியர் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அதை கிளியர் பண்ணுற வரைக்கும் அது ஒரு பெரிய நைட்மேராக இருக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும். மெயின்ஸில் வந்து ஒரு டிஃபைன்டு சிலபஸ் இருக்கு, ரீசனபிளி டிஃபைன்டு சிலபஸ். மெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு 20% சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல வந்து 40% சர்ப்ரைஸ் இருக்கும். ஸோ அந்த சர்ப்ரைஸை எக்ஸாம் ஹாலில் ஹேண்டில் பண்ண முடியாம நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அப்போ இந்த கிளியர் பண்றவங்கலாம் எப்படிங்க ஹேண்டில் பண்றாங்க? இந்த கிளியர் பண்றவங்க மட்டும் எப்படி இந்த சர்ப்ரைஸை ஹேண்டில் பண்றாங்க? நீங்க நிறைய உதாரணம் பார்த்துக்கலாம். இப்போ தீனா தாபி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 2015ல கிளியர் பண்றாங்க. என் டைம்ல நான் 2011 to 16 எழுதிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து தீனா தாபி வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணாங்க. தீனா தாபி வந்து 0.5 மார்க்ல தான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கடைசியாக பார்த்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் வர அளவுக்கு அவங்களுக்கு வந்து எபிலிட்டி இருந்திருக்கு. வேற சிலர், நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஒரு பொண்ணு, அவங்களோட பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு. அவங்க வந்து 5 அட்டெம்ப்ட்ஸாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல, 6th அட்டெம்ப்ட் வந்து டாப் 50க்குள்ள வந்துட்டாங்க. நிறைய பேர் ஸ்கில் இருக்கிறவங்க ப்ரிலிம்ஸ்னால மிஸ் பண்றவங்க இருக்காங்க, அதாவது மெயின் ஸ்கில் இருக்கவங்க. அப்போ அவங்கள்ட்ட கண்டென்ட் இல்லையா, நாலேஜ் இல்லையா? மெயின்ஸ் கிளியர் பண்றாங்க, டாப் 50ல வராங்கன்னா எப்படி கண்டென்ட் இல்லை நாலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியும்? கண்டென்ட், நாலேஜ், ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருக்கு. இருந்தா கூட அந்த ப்ரிலிம்ஸ்ங்கிற கிளாஸ் லீடிங்கை உடச்சு போக முடியல. அப்ப ப்ரிலிம்ஸுக்குன்னு ஏதோ தனியா ஸ்கில் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் நாலேஜ், ப்ரிலிம்ஸுக்குன்னு ஒரு தனி ஸ்கில் செட் இருக்கு. அந்த ஸ்கில் செட்டை எப்படி அக்வயர் பண்றது? ப்ரிலிம்ஸ்ல சில விஷயங்கள் சர்டைனா இருக்கு, சில விஷயங்கள் அன்சர்டைனா இருக்கு. இந்த அன்சர்டைனான ஏரியாவை பார்த்து பயந்து அந்த ஏரியா பின்னாடி நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி சர்டைனான ஏரியால நம்மள ஷார்ப் ஆக்காம தவறிடுறோம். இந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம்? இதுல நான் முதல்வன் பார்ட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்பா இந்த ஃப்ரீ ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட்
இப்போ இருக்க காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னா, மெட்டீரியல் இல்லாதது பிரச்சனை இல்லை, மெட்டீரியல் டம்ப் ஆகிருக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. மெட்டீரியல் வந்து ஓவர் டம்ப் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு குதிரை வந்து அந்த இலக்கை அடையணும்னா அதுக்கு ஒரு கடிவாளம் தேவைப்படுது, அதுக்கு டைரக்ஷன் தேவைப்படுது, அதுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்றது தேவைப்படுது. அது கடிவாளம் இல்லாட்டினா பல பக்கம் அதோட ஓரியன்டேஷன் போய் அது போக வேண்டிய இலக்கை போய் சேராது. அதே மாதிரி தான் நமக்கு இங்கே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் கூட, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு நினச்சி அதை நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயத்த பண்ணால் கூட, கரெக்டான டைரக்ஷன்ல பண்றோமா, அந்த டைரக்ஷன் ஸ்ட்ரீம்லைன் ஆயிருக்கா அப்படிங்கிறது முக்கியம். அப்போ இந்த பிஒய்க்யூ ஓரியன்டா நாம எந்த அளவுக்கு படிக்கிறோம், அது ஓரியன்டா நம்ம அட்டென்ட் பண்ற கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த தீம்ஸ்ல நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு கைடட் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களோட நோக்கம். அந்த டெஸ்ட் சீரிஸை நாங்கள் லாஸ்ட் 1 இயரா நம்மளுடைய ராஜா அண்ணாமலைபுரத்தில் கிரீன்வேஸ் ரோட்ல இருக்கக்கூடிய ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் அதை அண்ணா நகருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ தட் மினிமம் 800 to 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதில் எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும். நாட் ஒன்லி ஆல்ரெடி மெனி பிளேயர்ஸ் ஆர் இன்வால்வ்டு, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், கவர்மெண்ட்டோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். இட் இஸ் நாட் தட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் தட் வில் எனேபிள் ஸ்டூடெண்ட்ஸ், பட் அதோட நம்ம நின்றக்கூடாது. அதை தாண்டி ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆக்டிவ் கைடிங் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஸ் மச் as பாசிபிள் வித் அவர் கேப்பபிலிட்டி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது ஒரு பெரிய கிரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருந்தாலும், ஏதாவது ஒரு இடத்துல டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருந்தாலும், அப்படி இல்லை நீங்கள் வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட, இல்லை டெஸ்ட் பேட்ச் போட முடியல அப்படின்னா கூட, உங்களுக்கு ஒரு பெரிய கிரவுண்டு கிடைக்கும். வேரியஸ் ஸ்கில் செட்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து டெஸ்ட் எழுதுவாங்க. அங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்க, இந்த கொஸ்டினோ இந்த ஏரியாவோ தெரியாத ஏரியா இல்லை, வித்தியாசமான ஏரியா இல்லை, கேப்சர் பண்ண முடியாத ஏரியா இல்லை, தெரிஞ்ச ஏரியாவில் நீங்கள் எங்கே இருக்கீங்க. தெரியாத ஏரியா கொஞ்சம் இருக்கும், அது தனியாக இருக்கும். ஆனால் தெரிஞ்ச ஏரியாலே நீங்கள் எங்கே இருக்கீங்க, இல்லை தெரிஞ்ச மாதிரி இருக்கிறதுல நீங்கள்
அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து டாப் 10ல் இருக்கணும். ஸோ இதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்குது. எல்லாத்துக்கும் நன்றி.